ஹாய் ஹலோ வணக்கம். நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தணத்தல் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா. அத்தியாயம் 6. கதிரோன் கணினியிலிருந்து பார்வையை திருப்பி தன் தாயை ஆழமாக நோக்கி கேட்டான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? ரஞ்சினி அவனது வார்த்தைகளில் இன்னும் கோபமாகி கேட்டார். அண்ணனும் தம்பியை என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் பற்றி எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாமா? அவனோட வாழ்நாளே. அதற்கு மேல் எதுவும் சொல்லாது ரஞ்சினி அமைதியாக நிற்க கதிரோன் கண்களை இறுக மூடி பெருமூச்சு விட்டு அமைதியானான். ரஞ்சினிக்கும் அழுகையில் கண்ணோரம் நீர்த்துளிகள் கோர்த்திருந்தது. கதிரோனுக்கும் நிலவனுக்கும் கிட்டத்தட்ட 15 வயது வித்தியாசம். நிலவன் பிறந்ததும் முதலில் அவனை தன் கைகளில் ஏந்த கதிரோனுக்கு கூச்சம் அச்சம் கலந்து தயங்கிய பொழுது நினைவு வந்தது. அதன் பின் பள்ளி செல்லும் போதிலிருந்து தன்னுடைய அண்ணனின் ஆலோசனையும் அன்பையும் வேண்டி நிற்க நிலவன் கதிரோன் வாழ்வில் பெரும் நினைவுகளை பெற்றவன் ஆனான். எப்பொழுதும் கதிரோன் நிலவனின் தந்தை இடத்தில் இருக்கும் சகோதரன். நிலவன் தனக்கு என்ன வேண்டும் என தடுமாறும் போதும் தேடும் போதெல்லாம் அவனிடத்தில் ஓடி வந்து அமர்ந்து கொள்வான். வெகு நேரம் பேசுவான். நிலவன் எப்பொழுதும் கதிரோனை பிக் பி என்றுதான் அழைப்பான். கதிரோன் நிலவனுக்குமான பந்தம் மிக ஆழமானது. ஆனால் தன் தந்தையின் சிறு தவறால் தன் சகோதரனுக்கு இந்த நிலைக்கு ஆளானது வெகு நாட்கள் கதிரோனை மனதளவில் உடைத்து போட்டது. இதை கண்டு நிலவன் ஒரு முடிவெடுத்து தன் அண்ணனை வெறுப்பதாக காட்டிக்கொண்டான். தன் அண்ணனை வெறுத்து வெளியே ஒதுக்குவதன் மூலம் தன் அண்ணனின் சோகத்திலிருந்து தான் சிறிது விடுதலை கொடுக்க முடியும் என்று நினைத்திருந்தான். அவன் வெறுத்து ஒதுக்கிய சமயம் வேறு வழியில்லாது நிலவனின் மன ஆசைக்காக கதிரோனும் அவனை விட்டு விலகியிருந்தான். கோடிகளில் கொட்டி கொடுக்க காசிருந்தும் வாங்க முடியாதவை சில. அதில் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி 3 மடக்க அதில் நிலவன் முதல் 2 இழந்திருக்க அந்த குடும்பம் 3ஐயும் வாங்க தேடி தோற்று இருந்தது. கதிரோன் முகத்தில் பரவிய வலி கண்டு ரஞ்சினி பேசினார். கதிர், நான் அவனை. ரஞ்சினி முடிக்கும் முன் கதிரோன் இடைமறித்தான். சில மாற்ற முடியா உண்மைகள் வலிக்கும் என்றால் அதை நினையாதிருப்பதே வலி நிவாரணம். தன் தாய் ஏன் அதை நினைத்து கொண்டே இருக்கிறார்? நிலவனுடைய வாழ்நாட்கள் குறைவுதான். மருத்துவர்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவன் வாழும் சிறிது நாட்களாவது அவனை அவன் போக்கில் மகிழ்வாக சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கலாமே. ஒரு தடவை உங்க பேச்சை கேட்டு அவனை எவ்வளவு மனசெலவுல தண்டிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அவன் விஷயத்திலே இனி என்னை எதை செய்யவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கதிரோன் சொல்ல ரஞ்சினி சற்று நேரம் அமைதியாக இருந்தார். கதிரோன் தன் தாயிடம் தோன்றிய முகவாட்டத்தைக் கண்டு சமாதான குரலில் பேசினான். இங்க பாருங்க, அவனுக்கு எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 மந்த் இந்தியா போயிட்டு வாங்க. வேர் ஹைவோஸ் லேண்ட் அக்யூஷன் ப்ராப்ஸ் ஃபைனலைஸ் ஆகணும். ரஞ்சினி அதற்கு மேல் எதுவும் பேசாது நகர்ந்தவர் ஒரு கெஞ்சல் குரலில் தனது மகனிடம் திரும்பி ஒரு மன்றாடை வைத்தார். சரி கதிர், நான் தலையிடல. ஆனா ஒரே ஒரு தடவையாவது அவனை பார்க்குற வாய்ப்பை எனக்கு கொடுக்க சொல்ல. நீ சொன்னா கேட்பான். அவர் சொல்ல கதிரோன் பெருமூச்சு விட்டு பேசினான். நான் ட்ரை பண்றேமா. கதிரோன் சொல்லிவிட்டு தனது கணினியில் தலை கவிழ ரஞ்சினி தனக்கு இருக்கும் முக்கியமான தொழில்முறை சந்திப்புக்காக சென்றார். கதிரோன் அலைபேசியில் சாண்ட்ராவுக்கு அழைத்தான். அப்போது சாண்ட்ராவின் அருகில் முகிலினி நிலவன் இருவருமே நடைபயிற்சி செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தனர். சாண்ட்ரா 1 நிமிடத்திற்கு குறைவாக பேசினார். தனது சகோதரனின் நிலையை பற்றி விசாரிப்பதை தாண்டி ஒரு வார்த்தையும் அவன் அதிகமாக கேட்கவில்லை. முகிலினி சாண்ட்ராவுடன் இருக்கையில் ஒரு நாளில் 3 முறை தன் சகோதரனை பற்றிய 1 நிமிட அழைப்புகள் அவனுடையதாக இருக்கும். அருகே முகிலினியும் நின்று இருந்தாள். தனது அண்ணனின் குரல் கேட்கையில் நிலவனின் முகம் ஒரு நொடி ஏக்கத்தில் மூழ்கி பின் இறுக்கத்திற்கு மாறியிருந்தது. சாண்ட்ரா அதன் பின் அவர்களுடன் நடந்து தோட்டத்தில் உள்ள இருக்கையில் அமர முகிலினி நிலவனின் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு நடந்தாள். நிலவனிடம் ஏதேனும் பேசினால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்ற தயக்கத்தில் முகிலினி அமைதியாக இருக்க நிலவன் பேசினான். நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன் முகில்? அந்த கேள்வியின் கணம் தாண்டி மாதங்களில் கூட இல்லாது நாட்களில் அவன் கேள்விகளை இணைத்து கொண்டது முகிலினிக்கே வருத்தத்தை கொடுத்தது. எனினும் அவனுக்கு பதிலை சொன்னாள். உன் மன உறுதியை பொறுத்தது நிலா. நாட்கள்ல கேள்வியை கேட்டா நான் வருஷங்களை பதிலா சொல்லுவேன். முகிலினி சொல்ல நிலவன் அவளை கூர்ந்து நோக்கினான். எனக்கு அவ்வளோ நாள் இருக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லை. அதனால எனக்கு அதுக்கு மன உறுதி தேவைப்படாது என்றவன் மீண்டும் மௌனமானான். முகிலினியும் மௌனமாக அவனிடம் எதுவும் பேசாது நின்றாள். அவன் திரும்பி செல்லலாம் என்ற பொத்தானை அழுத்த முகிலினி அவனை திருப்பி வீட்டிற்கு அழைத்து செல்ல அந்த சக்கர நாற்காலியை திருப்பினாள். அப்பொழுது சூரியன் அஸ்தனமாவது தெரிய நிலவனின் கண்களில் மெலிதான கண்ணீர் துளிகள் தெரிந்தது. ஆதவன் எப்பொழுதும் அவனுக்கு அவனுடைய அண்ணனின் பிம்பம். தன் வாழ்வில் அவன் இப்படித்தான் மறைந்து போவானா? அவன் யோசித்து கொண்டே மீண்டும் வார்த்தைகளை உதிர்த்தான். நாளைக்கு இந்த சூரியன் எனக்கு தெரியுங்கிறதே நிச்சயம் இல்லதானே?
அவன் மீண்டும் கேட்க முகிலினி அவன் தலையை கோதி பதிலளித்தாள். உனக்கு மட்டுமில்ல, உலகத்துல யாருக்கும் நாளைக்கு சூரியனை பார்க்கறது நிச்சயமில்ல. ஆனா பார்த்து விடுவோங்கிற நம்பிக்கை தான் உலகம் இயங்குறதுக்கான காரணமா இருக்கு. அவள் எல்லாவற்றையும் ஒரு நேர்மறை சிந்தனையோடு அணுகுவதைக் கண்டு நிலவனுக்கு முதலில் எரிச்சலாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவன் மீண்டும் அவளிடம் வார்த்தைகளில் விவாதித்தான். அப்படி இருந்தாலும் உனக்கு இருக்கிற நிச்சயம் அளவுக்கு எனக்கு இல்லதானே? நிலவனின் கேள்வியில் முகில் சிரித்தாள். எனக்கு என்ன நிச்சயம் இருக்கும்னு நீ நினைக்கிற? என் கண்ணு முன்னாடி என் அம்மா அப்பா சிரிச்சுக்கிட்டே வண்டியில போனாங்க. ஒரு ஆக்சிடென்ட், 2 பேரும் இறந்து போனாங்க. நிச்சயத்தன்மை எப்படி நிலவன்? இந்த வாழ்க்கை கேள்விக்குறிகள் கொக்கியில மாட்டி வச்சுட்டா மனசு தேவையில்லாத சிந்தனையில தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். இயல்பா அதன் போக்கில் அனுமதிக்கணும். முகிலினி சொல்ல ஏனோ நிலவன் அதற்கு மேல் எதுவும் வாதிடவில்லை. அன்று இரவு முகிலினி மனதில் நிலவனின் சகோதரன் மேல் சிந்தனை வந்தது. பரவாயில்லை, ரஞ்சினி போல் அல்லாது தனது தம்பியை சிறிது கூட தொந்தரவு செய்யாது தூரத்திலிருந்து அவனுடைய நலத்தை விசாரிக்கும் ஒரு நல்ல சகோதரன். முகிலினி மனதிற்குள் நினைத்து கொண்டே நிலவனுக்கு உரிய மருந்தினை சரி பார்த்தாள். அடுத்து வந்த நாட்களில் நிலவன் முகிலினியிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டான். தன் நண்பர்கள், தன் படிப்பு, தன் விருப்பங்கள், முக்கியமாக முகிலினிக்கும் நிலவனுக்கும் இடையே பொதுவாக ஒரு விருப்பத் தேடல் இருந்தது என்றால் அது புத்தகங்கள். இருவரையும் இணைக்கும் மிகப்பெரிய மனதின் பாலத்தை அது அமைத்திருந்தது. நிலவன் அவனுக்கு பிடித்த புத்தகங்களை வாசிப்பதும் அதை பற்றிய கருத்துக்களை பேசுவதுமாக நாட்கள் சென்றது. முகிலினிக்கு அவனுடைய முதிர்ச்சி, முக்கியமாக வாசிப்பின் முதிர்ச்சி அதிக ஆச்சரியத்தை அளித்தது. அவள் ஆர்வமாகி ஒரு நாள் கேட்டாள், ஏன் நிலவன், நீ எப்படி புத்தகங்களை தேர்வு பண்ணி படிக்கிற? அவள் கேட்க புத்தகங்களை பற்றி பேசும்போது மட்டும் அவனது கண்களில் தெரியும் ஜொலிப்பு லேசாக மங்கியிருந்தது. அது எங்க பிக்பி டேஸ்ட். நிலவன் சொல்ல, பிக்பி என் அண்ணன். புத்தகம் ஒரு மனிதனின் தன்னுடைய வாழ்நாளின் அனுபவம், மனித உணர்வுகளின் புரிதல் இரண்டையும் கைகளில் அடக்கி கொடுக்கிற பொக்கிஷம். அதை படிக்கிறதுல எப்பொழுதுமே நேரமும் தரமும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவான் என்று சொன்ன அவனது விழிகளில் ஏக்கம் நிறைந்திருந்தது. அதன் பின் வந்த ஒரு வாரம் வலி வேதனை என்று இருக்க அவன் சுகம் காணும் ஒவ்வொரு இடமும் புத்தகங்களுடையதாக இருந்தது. புத்தகங்கள் அவனிடம் பல கதைகள் பேசியது. தனக்கிருக்கும் குறுகிய வாழ்நாளில் உலகில் வாழ்ந்த பல மனிதர்களின் வாழ்வு அத்தனையும் வார்த்தைகளில் வாழ்ந்துவிட துடித்தான். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு கதை பேச நிலவனுக்கு தன் பொக்கிஷமான நிமிடங்களை ஒவ்வொரு வாழ்வின் தேடலில் தொலைத்துவிட தோன்றியது. எப்பொழுதெல்லாம் அவனது உடல் ஒத்துழைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் முகிலினி அவனை புத்தகங்களை வாசிக்க கூட்டி செல்வாள். இருவரும் புத்தகங்களை பற்றி பேசும்போது வெகு நேரம் பேசுவார்கள். இரவில் அவனுக்கு கொடுக்கப்படும் மருந்தும் சில சமயங்களில் நிறுத்தப்படும். அப்போது வலி பொறுத்து கொள்ள பாடல்களும் புத்தகங்களும் அவனுக்கு உதவியது. அன்று இரவு வலியில் உறங்க முடியாத வேதனையுடன் படுத்திருந்தான் நிலவன். முகிலினி அவனை பார்த்திருக்க முனகும் குரலில் கேட்டான் நிலவன், உயிர் போகும்போது ரொம்ப வலிக்குமா? அந்த கேள்வி அவளையே நொறுக்கியது. சாண்ட்ரா வலி நிவாரணி கொடுக்க அவனது உதடுகள் அம்மா என்ற வார்த்தையை உச்சரித்து மூடியது. ரஞ்சினி சென்று அன்றுடன் அவனது வீட்டார் அந்த வீட்டிற்கு வராது 1 மாதம் ஓடி போனது. ரஞ்சினி அந்த இடம் எட்டி பார்க்கவே இல்லை. அது முகிலினிக்கே ஒரு மாதிரிதான் இருந்தது. தன்னால் ஒரு தாய் தன் மகனை பார்ப்பது தவிர்க்கப்பட்டு விட்டதோ என தோன்றியது. அதை சரி செய்ய நிலவனிடம் எடுத்து சொல்லவும் முடியாது, அப்படியே அதை கடந்து போகவும் முடியாது. மனதிற்குள் உருப்போட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் முகிலினி. அப்பொழுதுதான் சாண்ட்ராவிடம் பேசினாள். தனது வேலையை தாண்டி சாண்ட்ராவுக்கும் முகிலினியை பிடித்திருந்தது. முகிலினியிடம் எந்த ஒரு ஈகோவும் இல்லை. சில விடயங்களை மிக யதார்த்தமாக சாண்ட்ராவிடம் பகிர்ந்து கொண்டாள். சிறு தவறு என்றாலும் அதை புன்னகையுடன் தான் சொல்லுவாள். சுட்டிக்காட்டப்பட்ட தவறுகளையும் ஏற்றுக்கொள்வாள். எனவே சாண்ட்ரா அவள் மன ஓட்டத்தை கண்டு என்னவென்று விசாரித்தாள். முகிலினி தனது மனதில் இருந்த குழப்பத்தை சொன்னதும், நீ நிலவனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. அவர் சொல்லிவிட்டு அதற்கு மேல் ஒன்றும் பேசாது போக முகிலினி குழம்பி போனாள். ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்க்காமல் இருப்பது எப்படி ஒரு குழந்தைக்கு நல்லதாக இருக்கும்? அவள் குழப்பம் அடைய சாண்ட்ரா அதற்கு மேல் வேறு எந்த வார்த்தைகளையும் விடாது நகர்ந்தார். மறுநாள் 2 வாரங்கள் கழித்து அவளுடைய ஓய்வு நாளாக இருக்க சாண்ட்ராவிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சுவிட்சர்லாந்து நகரம் வந்தாள். அங்கே தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிய பின் அவள் முதலில் சென்றது ஒரு புத்தக கடைக்குத்தான். அந்த புத்தக கடையில் அவள் தேர்வு செய்தது மைக்கேல் நியூட்டன் என்னும் உளவியல் அறிஞர் எழுதிய ஜேர்னி ஆஃப் போல்ஸ் என்னும் புத்தகம். அவள் புத்தகத்திற்கு பணம் செலுத்த செல்கையில் மீண்டும் அவனை கண்டாள். அவன் கதிரோன். கை நிறைய புத்தகங்களோடு கண் நிறைய ஆச்சரியங்களோடு நின்று இருந்தான். முகிலினி அவனை கண்டதும் அவள் முகத்திலும் ஆச்சரிய பரவ பார்த்தாள். இவன் பாரிஸில் அல்லவா வேலை செய்கிறான்? அவள் மனதின் கேள்வியை படித்தவனாக கதிரோன் புன்னகைத்தான். நான் இப்ப இங்கதான் வேலை செய்கிறேன்.
என்றவன் அவள் கைகளில் இருந்த புத்தகத்தை பார்த்தான். அவன் அதை கண்டதும் ஆச்சரியமாகி கேட்டான், நீங்க பெரிய புக்வாம் போலையே என்று அவன் கேட்டதும் மறுப்பாக தலையசைத்தாள் முகிலினி. ரொம்ப எல்லாம் இல்லை, டைம் கிடைக்கும்போது படிப்பேன். படிக்காமலே இவ்வளோ புக்ஸ் வாங்குறீங்க? முகிலினி நிலவனை பற்றி பேசக்கூடாது என்பதால் அவனை நண்பனாக சொன்னாள். இது என் ஃப்ரெண்டுக்கு. முகிலினி சொல்ல, ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டா? அது அதிகபட்சமான கேள்விதான். ஆனால் அவன் சட்டென்று கேட்டுவிட்டான். முகிலினி அதற்கு புருவத்தை சுருக்கி அவனை நேராக பார்க்க கதிரோன் சமாளிக்கும் குரலில் பேசினான். இல்லைங்க, அன்னைக்கு உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாருன்னு குழப்பமான மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரான்னு குழப்பமாக கூடாது இல்லையா? அதனால தான் கேட்டேன். கதிரோன் சொல்ல முகிலினி நேரடியாகவே கேள்வி கேட்டாள். இல்லை, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியணும்? ஏன் தெரியணும்? அவளை பற்றி ஒரு குறுகுறுப்பு அவனுக்குள் இருந்தது போல அவனை பற்றி ஒரு குறுகுறுப்பு முகிலினிக்குள்ளும் இருந்ததா? பெண் என்னும் ஆக்கத்தின் அடிப்படை செறிவை ஆழ உணரும் கலை ஆண்டவனை தோற்ற விடயம். அவன் என்ன செய்வான்? கதிரோன் சிரித்தவாறே படபடவென்று பேசினான். அப்படி இப்படின்னு எல்லாம் எனக்கு பொய் சொல்ல தெரியாது முகிலினி. உங்களை ஒரு அழகான தருணத்தில் பார்த்தேன், ரசித்தேன். திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சூழ்நிலை காட்டினப்ப ஒரு குற்ற உணர்ச்சி. பிடிச்சு ரசித்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வருத்தப்படுவேன். கதிரோன் காரணங்களை அடுக்க முகிலினி அவனது நேரடியான பதிலில் ஒரு நொடி திகைத்து பின்முகம் மாறினாள். இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? பார்த்த 2வது தடவை இல்லை 3வது தடவை ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு பேசுகிற ஆளுனா? என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? முகிலினி கேட்க கதிரோன் புன்னகையுடன் பேசினான். எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க அனுமதி வேணும். பேசி பழகி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அவன் பேச முதலில் ஒரு நொடி யோசித்தவள் பின் அங்கிருந்த புத்தகங்களை பார்வையிட்டவாறே அவனிடம் திரும்பி பேசினாள். நான் ஒரு ஹாஸ்பைஸ் நர்ஸ். எனக்கு என் ப்ரொஃபஷனலில் பெரிய கனவு இருக்கு. அதை அடையிற வர காதல் கல்யாணம் ஐடியா இல்லை. முக்கியமாக கண்டவுடன் காதலில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. முகிலினி சொல்ல கதிரோன் தன் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டினான். அதன் தலைப்பு லவ் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். அவனது செய்கையில் முருவளித்தவள் கதிரோனை கேட்டாள். சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. கதிரோன் அந்த கேள்வியில் அவள் அருகில் வந்து நின்று ஒரு புத்தகத்தை எடுத்தவன் பேசினான். இதுக்கு உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? அத்தியாயம் 6 முடிவுற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கதைகள் கேட்டு மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.